ஒரு வழியா ஷூட் முடிச்சாச்சு. ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, லேக் கிட்ட போக போக அந்த ஏரியா கொஞ்சம் வெட்டா இருக்கிறதுனால தண்ணி இருந்து ட்ரை ஆன ஏரியா. சோ எங்கெல்லாம் கால் வைக்கிறோமோ கால் அப்படியே உள்ள போயிட்டு இருந்தது. எங்களோட வீடியோகிராஃபர் இத ஃபுல்லா முட்டி வரைக்கும் கால் உள்ள போயிட்டாரு. போய் அவரை தூக்கி விட்டாங்க. திரும்பியும் அவர் உள்ள போயிட்டாரு. அவரோட செருப்பும் போயிருச்சு. ஒரு செருப்போட தான் வந்திருக்காரு. இல்ல 2 செருப்புமே இல்ல ஒரு செட் அந்த செருப்போட தான் வந்திருக்காரு. ஒரு செட் செருப்போட வந்த மாதிரி ரெண்டும் போச்சு. இந்த மாதிரி ரொம்ப ஆபத்தான ஒரு இடத்துல நாங்க போய் இருந்தோம். இப்போ நாங்க 2 பேரும் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஈவினிங் 7 மணி ஆனாலே கொஞ்சம் நாக்கெல்லாம் டர்ஸ்டி ஆயிடுது. அதனால போய் இந்த ஊர்ல என்ன கிடைக்குதுன்னு சின்ன ஒரு ரவுண்ட போட்டு திரும்பி ரூமுக்கு வந்து கண்டினியூ பண்றோம். சரியான தூக்கங்க. அதே காலையில் எந்திரிச்சு வந்து பார்த்தா எப்படி இருக்கும் பாருங்க. ஹலோ, குட் மார்னிங். ஹாய், ரெடி ஆயாச்சு. நான் ரெடி ஆகிறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவருக்கு ஒரு 1 வீக்காக கோல்டில் சஃபர் ஆகிட்டு இருக்காரு. இன்னும் அது சரியாகலை. ரெடி டு ஸ்டார்ட் டே 2. சோலோவா என்ஜாய் பண்றீங்களா? நீ தான் வர மாட்டல்ல. நான் வர முடியாதுல்ல. சாப்பிட வந்தாச்சு. நேற்று நைட் டின்னர் பற்றி நாங்கள் பேசல. பிகாஸ் வி வர் டயர்ட். சாப்பிட்டு தூங்கியாச்சு. பட் நேற்று நைட் டின்னருமே சூப்பராக இருந்தது. இன்னைக்கு காலையில் இட்லி சாப்பிடலாமா? ஷூட்லாம் பாதி முடிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா காயு இருக்காங்க. காயு ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் ரெடி இருக்கா பாருங்க. இது ரொம்ப குட்டிடா. பாய். சரி. இது ஒரு காட்டேஜ். அப்படியே ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஷூட்டுக்கு புக்கு படிக்கிறாங்க. எவ்வளோ சீக்கிரம் பேப்பரை மாத்துறாங்க பாருங்க. ஒரு 2 மினிட்ஸில் சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம். நீங்கள் தான் சொல்கிறேன் எவ்வளோ நேரம். நீங்கள் தான் வெயிட் பண்ணீங்க. 1/2 மணி நேரம். என் ஹேர் எல்லாம் சரி பண்ணணும்ல. டேக்ஸ் டைம் ப்ரோ. நமக்கு இதுதான் ஹேர். அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே லேக்குக்கு போயிட்டு 4 வீடியோ எடுத்துட்டு வருவோமா? லேக்குக்கு போயிட்டு குஜ்லி மஸ்த் பண்ணிட்டு வருவோமா? லேக்கில் ஒன்று வச்சு குஜ்லி மஸ்த் பண்ணலாம். நிக் ஆல்ரெடி இங்கே வந்திருக்காரு. 5-6 இயர்ஸ் முன்னாடி ப்ளூ ஸ்ட்ரீக் ஸ்டீம் வழியாக வந்தேன். கொடைக்கானல் வீடியோவில் அவரோட யமஹா ப்ளூ ஸ்ட்ரீக் ஸ்டீம் பற்றி சொல்லியிருப்பாரு. அந்த விலாகை நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இங்கே வந்து 30 பேர் வந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் ரைட் அப்படின்னு வந்தோம். இது சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இந்த லேக்கில் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். என்ன பிரேக்ஃபாஸ்ட் ரைட்? இஸ் தட் a thing? பிரேக்ஃபாஸ்ட் ரைட்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்குன்னே போகிறோம். ஓ, நல்லா இருக்கே. என்ன இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரைடு கூப்பிட்டு போக போகிறீங்க? உடனே பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் எல்லா ரைடும் போய்கிட்டு தான் இருந்துச்சு. உங்களோட கூட வந்தது நல்லா இருந்ததா? என் கூட வந்தது நல்லா இருக்கா? நம்ம கூட வந்தது தான் நல்லா இருக்கு. சொதப்பிடுவார்னு நினச்சேன். பரவாயில்ல, தப்பிச்சிட்டாரு.
அழகாக காயா கூட விளையாண்டுட்டு இப்போ ரூமுக்கு போகிறோம். Very tired. வெரி டயர்ட். She is extremely energetic. நிக்க ஒரு half a mile ஓட விட்டு துரத்தி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினா. அவ கூட கம்பீட் பண்ணவே முடியல. பட் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பாய் சொல்லுங்க. கிளம்பிட்டோம். இப்போ we are on our way back to Madurai. வீடியோ எடுக்க சொல்லிட்டு ரோட்ல நிப்பாட்டி விட்டுட்டு அவர் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்காரு. வீடியோ பார்த்து அவ்வளோதான், மதுரைக்கு வந்தாச்சு. வந்தாச்சு. காலவாசல் கிட்ட இருக்கோம். சூப்பரா எப்படி இருந்துச்சுப்பா சர்ப்ரைஸ்? செமையா இருந்துச்சு. ரொம்ப ஹார்ட் ஃபீலிங்கா, ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. அந்த பிளேஸ் வந்து உண்மையிலுமே இட் வாஸ் ஹெவன்லி. உண்மையிலுமே இந்தியா மாதிரியே இல்ல. நல்லா இருந்தது. தேங்க் யூ. லவ் யூ. அதோட ரீலை நாங்கள் இன்ஸ்டாகிராமில் போடுறோம். இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எல்லாமே போட்டிருக்கோம். செக் அவுட் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.